உடம்பு முடியலன்ற பட்சத்தில் ஸோ வந்து நாளைக்கு வந்து விஜயனை வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஒரு குடும்பத்தையும் சந்தித்து பேச போகிறாரு. ஸோ அவங்க கூட ஒரு துக்கத்தில் பங்கெடுத்துக்க போகிறாரு, நிறைய விஷயங்கள் பேச போகிறாரு. ஸோ அதை வச்சு இவ்வளோ பேசுனாங்க, இப்போ வரையும் பேசிட்டு தான் இருக்காங்க, இதுக்கு மேலேயும் பேசுவாங்க. அவர் போக மாட்டாரா, ஏன் பயமா, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இது காமன் தான், நல்லா தெரிஞ்சு தானே வர்றாரு அவர், இதெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும். பட் ஆனால் இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தோன்னா அது நம்மளே இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஓகே, நம்ம வந்து பணம் வந்து நிவாரணம் அனுப்பிச்சிட்டோம், ஸோ நம்மளுக்கு வந்து வாக்கு கொடுத்த மாதிரி அவங்க கூட போய் நிற்கணுன்றதான் அவரோட ஃபுல் மைண்டில் இருக்கிறது. ஸோ அதுவும் நம்ம செய்யணுன்றனால தான் இன்றைக்கி எல்லோரையும் கூட்டிகிட்டு சென்னைக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு மண்டப விடுதியில் வந்து தங்க வச்சு ஒரு 50 பேர்கிட்ட அறைகளை புக் பண்ணி அவங்க தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து நாளைக்கு காலையில் விஜயன்னா அவங்கள எல்லா குடும்பத்தையும் சந்தித்து பேச போகிறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது தான் தெரியும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஒருத்தனை அழிக்கிறதுக்கு ஒருத்தனை டவுன் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பேசலான்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பாருங்கள். ஐயோப்பா, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சரி, நிறைய டார்ச் லைட் ஆளுக்கும் சரி அப்படிலாம் இருந்ததே கிடையாது. பட் விஜயகாந்த் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் வச்சு தான் டவுன் பண்ணாங்க. பட் அது அவ்வளோ இம்பேக்ட் சரியாக தெரியல. பட் விஜய்னு ஒருத்தர் உள்ளே வந்தோடனே எல்லா அரசியல் களமும் சரி அவரோட ஒழிச்சு கட்டணும். அதுதான் நாங்கள் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், நீ யார் வர அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ காசு கொடுத்து எல்லாக்கிட்டையும் ஒரு மீடியாவில் பேசி எந்தெந்த மீடியாக்கெல்லாம் அது ஒரு மாதிரி பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் வந்து அழிக்கணும், அவர் இந்த அரசியல் விட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த குடும்பத்தை செஞ்சிட்டாருன்னா வாஷ் அவுட்டு தான், இந்த கட்சியை கழிச்சிருவார். அப்படி இப்படின்னு எவ்வளோ அப்படி பேசினா இவங்களுக்கு கடைக்கு போகுது சில. ஸோ இவங்க பேசுறதுலாம் வந்து மக்கள் நம்பிடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அது உங்களை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இப்போ வரைக்கும் மழை இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கிட்டு தான் இருக்குது. அவங்க ஃபார்மாலிட்டிக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் அதுக்கான ரீசன் எங்கே அடைப்பு இருக்குது, என்ன பண்ண சரியாகுன்றதை வந்து யோசிக்கவே இல்லை. ஆனால் 4 கோடி செலவு பண்ணோம், 4000 கோடி செலவு பண்ணோன்றாங்க. பட்டு விஜயண்ணா முடிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் முக்கால்வாசி இந்த மழையை உங்களுக்கு முடிச்சிடும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமாக தண்ணி அப்படி தேங்குது ஒவ்வொரு இடத்துலையும். இன்னும் இதுக்கப்புறம் மழை நிறைய இருக்குது, ஒரு நாளைக்கு செம மழை இருக்குது, புயல் இருக்குது, என்ன போகுது தெரியல. பட் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ஆனால் விஜயை அழிக்கணும், அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும்